நட்சத்திரமா சினிமாவில் நுழைஞ்ச நடிகை அன்சிகா மோத்வானி நடிக்க வந்த கொஞ்ச வருஷத்திலேயே முன்னணி நடிகையா பலம் வந்து எல்லா முன்னணி நடிகர்களோட படத்திலையும் நடிச்சாங்க. தன்னோட தனித்துவமான நடிப்பால தனக்குன்னு தனி அடையாளத்தை பெற்ற அன்சிகா மோத்வானி இன்னைக்கு தன்னோட 34வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1991வது வருஷம் மகாராஷ்டிராவில் அன்சிகா பிறந்தாங்க. அவங்களோட அப்பா பிரதீப் ஒரு தொழிலதிபர், அம்மா மோனா ஒரு தோல் மருத்துவர். இவங்களோட பெற்றோர் 2004வது வருஷம் கருத்து வேறுபாடுனால விவாகரத்து வாங்கி பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அன்சிகா தன்னோட தாய் அப்புறம் அண்ணனோட மும்பையில குடியேறி பள்ளி படிப்பை முடிச்சாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே குழந்தை நட்சத்திரமா கோயி மில்கயா அப்படின்ற ஹிந்தி படத்துல ஹிருத்திக் ரோஷனோட நடிச்சாங்க. அமிதாப் பச்சனோட ஹம் கோன் ஹை அப்படின்ற படத்திலையும் நடிச்சாங்க. அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களோட படத்துல நடிச்சிட்டு இருந்த அன்சிகா மோத்வானி தேசமுத்ரு அப்படின்ற படத்துல அல்லு அர்ஜுனோட கதாநாயகியா நடிச்சாங்க. இந்த படத்துல நடிக்கிறப்போ அன்சிகாவுக்கு வெறும் 15 வயசு தான். ஆனா 15 வயசு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததுனால அவங்க ஹார்மோன் ஊசி செலுத்தினதா கூட அப்ப சர்ச்சை இருந்தது. அந்த படத்தை தொடர்ந்து ஹிந்தி, தெலுங்கு படங்கள்ல கவனம் செலுத்தினவங்க 2011வது வருஷம் வெளியான மாப்பிள்ளை படத்துல தனுஷோட நடிச்சு தமிழ் சினிமாவில் நடிகையா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் காதல், ஒரு கல் ஒரு கண்ணாடி, சேட்டை, சிங்கம், தீயா வேலை செய்யணும் குமார், வேலாயுதம், மனிதன், வாலு அப்படின்னு அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களோடு நடிச்சு பெயர் எடுத்தாங்க. நடிகை அன்சிகா மோத்வானி 2022வது வருஷம் தன்னோட நீண்ட நாள் நண்பரான சுஹேல் கதூரியாவை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் ராஜஸ்தான் மாநிலத்துல ஜெய்ப்பூர்ல அரண்மனையில தடபுடலா நடந்தது. தொழிலதிபரான சுஹேல் கதூரியா அன்சிகாவோட தோழியோட கணவர் அப்படின்னும், தோழியை விவாகரத்து பண்ணிட்டு தான் அன்சிகா மோத்வானியை திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு இணையத்துல செய்தி பரவச்சு. சுஹேல் கதூரியாவோட முதல் திருமணம் விவாகரத்துல முடிய அன்சிகா தான் முக்கிய காரணம் அப்படின்னும் தகவல் வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறமா படத்துல அன்சிகா நடிச்சிட்டு வந்த நிலையில அன்சிகா மோத்வானி தன்னோட காதல் கணவர் சுஹேல் கதூரியாவோட பிரிஞ்சு அம்மா கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி இணையத்துல பரவி இருந்தது. திருமணமான சில மாதத்திலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால 2 பேரும் ஒரே வீட்டுல வசிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அன்சிகா மோத்வானி தன்னோட தாயோடையும் சுஹேல் கதூரியா தன்னோட பெற்றோர் கூடயும் தனியா வசிச்சுட்டு இருக்கிறதா செய்தியெல்லாம் வந்தது. இணையத்துல பரவுற இந்த செய்தி பத்தி அன்சிகா எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கல. இந்த நிலையில நடிகை அன்சிகா மோத்வானி இன்னைக்கு தன்னோட 34வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரசிகர்கள் பலரும் இணையத்தின் வழியா வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.